ஹாய் ஹாய் எல்லாருக்கும் தீரங்குட்டி ஹாய் சொல்கிறேன். நாங்கள் இப்போ வேன்ல ஏறி எங்களோட ஹைவேக்கு ரக்கிட்டோம், ஃப்ரான்ஸ் பாரிஸுக்கு. அப்போ அங்கே சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். கொஞ்சம் தூரம் ஓடிக்கொண்டு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் பிரேக் எடுத்துனாங்க. அப்போ குட்டி பிளே கிரவுண்ட் ஒன்று இருந்துச்சு. அப்போ தீர நிமிஷம் இறங்கி அவைக்கு நல்ல ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த இடத்த கண்டு ஒன்று ரெண்டு பேரும் விளையாட வெளிக்கிட்டுனோம். நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு வந்துட்டோம். வந்தாச்சு, நல்ல மாதிரி கிடைச்சிருந்துச்சு எங்களுக்கு. புக் பண்ண நாங்கள் booking.comல தான் புக் பண்ணாங்க இந்த ஹோட்டல். ரிஷ்வந்துக்கு எக்ஸ்ட்ராவா கிண்டர் பெட்டோட சேர்த்து நல்ல கிளீனிங்காக நல்லா சூப்பராக இருந்தது இந்த ஹோட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் எல்லாம் ரெடியாகி ஹோட்டல்லேருந்து ரெடியாகி நாங்கள் இப்போ ஈஃபில் டவர் பார்க்கறதுக்காண்டி வேனில் ஏறிட்டோம். ஸோ நாங்கள் இப்போ போய் கார் பார்க் பண்ணி போட்டு உள்ளுக்கு போகிறது தான். இந்த ஈஃபில் டவரும் இந்த ஹோட்டலும் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் ஈஃபில் டவருக்கு. இப்போ நாங்கள் எங்களோட வேனை பார்க்கிங்கில் விட்டுட்டு வந்தாச்சு. எனக்கு பார்த்தோன்னே அவ்வளவு ஹாப்பியாக இருந்துச்சு, ஸோ ஹாப்பி. நானும் ரிஷ்வனும் தான் சரியான இதாக இருந்தேன், சந்தோஷமா. இப்போ நாங்கள் வந்து வெளி சைட் அவுட் சைடில் தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் காட்டுறேன், உங்களுக்கு போய் பார்ப்போம். அப்படியே நாங்கள் இதில் ஒரு கஃபேயும் குடிச்சிட்டு ரிஷ்வன் ஐஸை கண்ணு ஐஸ் எல்லாம் குடிச்சிட்டு தான் நாங்கள் வெளிக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு போக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ லைனில் நிற்கணும். நாங்கள் போய் இந்த 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 சைட்டால் தான் லைனில் போனாங்க. ஸோ லைனில் நின்று செக் பண்ணி தான் உங்களை உள்ளுக்கு விட்டுருவோம். இந்த ஈஃபில் டவரை பற்றி நான் உங்களுக்கு சின்னதாக ஒரு விளக்கமாக சொல்கிறேன். இந்த ஈஃபில் டவர் வந்து 1889 வந்து குஸ்டாஃப் ஈஃபில் என்றவரால் கட்டப்பட்டதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்படி தான் படிச்சுனாங்க. இது இந்த உயரம் பார்த்தீங்கன்னா 330 மீட்டர் உயரத்தில் இது கட்டப்பட்டது. உலகிலேயே மிக உயரமான கட்டடம் இதுதான். இந்த சைட்டால தான் நாங்கள் என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணி நாங்கள் உள்ளுக்கு போய் கொண்டு கேட்க நல்ல குளிர்மையாக இருந்துச்சு. இந்த சைட்ல எல்லாம் நல்ல மரங்கள் நல்ல வடிவாக இருந்துச்சு. சின்ன சைட்ல சின்ன சின்ன குளங்கள் மாதிரி இருந்தது. நாங்கள் போகைக்கே முன்னுக்கு ஈஃபில் டவரோட மேப் வச்சிருந்தது. ரிஷ்வன் பார்த்து கூட்டிட்டு ரிஷ்வந்துக்கு வந்து இதுல காணும். இந்த மேப் பார்த்து போறேன் விருப்பம் ரிஷ்வந்துக்கு. அந்த மேப் இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் அதை யூஸ் பண்ணல. இது இப்போ உள் பக்கத்துக்கு வந்தாச்சு. அதை நின்று மேலே பார்க்க இன்னும் பெரிய தேசமா இருந்துச்சு. பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு ஈஃபில் டவர்ண்ட உச்சிக்கு ஏறி மேலே போகிறதுக்காண்டி டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. ஸோ 1 ஹவருக்கு மேலே ஆகிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி டிக்கெட் எடுக்க போக நாங்கள் இப்போ வெயிட் பண்ணி டிக்கெட் எடுக்க வந்தோம். ஸோ நாங்கள் வந்து இந்த சைட் வந்து பிள்ளையான சைட்டில் நின்றுட்டோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஸ்டெப்ஸால் போகிறதுக்கு தான் அந்த சைட், அதுக்கு ஒப்போசிட் சைட்டில் தான் நாங்கள் லிஃப்டில் போகலாம். ஸோ அங்கே பார்த்தா அதுக்கு 1 ஹவருக்கு மேலே அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. நாங்கள் லைனில் நின்று போக அதில் நாங்கள் மேலே போகல, கீழே நின்று தான் ஃபோட்டோ ஷூட் செய்து நாங்கள் நின்று. எனக்கு மேலே போய் என்னோட கவலையாக இருந்தது. பட் அதில் வெயிட் பண்ணி மேலே போக என்னோட தீரன் கொஞ்சம் சின்னவர், அவரும் கொஞ்சம் குழம்பு வலிக்கிட்டார். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கட்டாயம் மேலே ஏறி பார்த்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ நான் இந்த டைம் வந்து நான் போகல, எனக்கு இதே காணும். சுற்றி பார்த்தாச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து மேலே பார்ப்போம்னு பிளான் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஈஃபில் டவர் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து ஒரே ஃபோட்டோ ஷூட்டிங் பண்ணி கொண்டு நாங்கள் இந்த மாதிரி ரிஷ்வந்த் அங்கே ஒரு குட்டி ஈஃபில் டவர் வேண்டினேன். நாங்கள் எல்லார்ட்டையும் வேண்டக்கூடாது, அந்த கடையில் மட்டும் வேண்டுங்க. சும்மா விற்கிற ரேட்டை ஃபேக்கானதும் விற்கணும். நாங்கள் இந்த கடையில் தான் வேண்டினாங்க. நல்லது குவாலிட்டியானதாக இருந்தது. இந்த மாதிரி வெளியில எல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்த்து கொஞ்சம் களைச்சிட்டினோம். இவைகளும் நிறைய நேரம் வெயிலும் சரியான வெயிலாக இருந்தது.
கடைசியாக நாங்கள் இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.